என் பேர் அன்புச்செல்வி, என் ஹஸ்பண்ட் பேர் வினோத். நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சனால எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, காது குத்துக்கு நம்ம செய்வோம்ல காப்பரிசி, அதுதான் கிளறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னா, அரிசி இருக்குல்ல காப்பரிசி, அது தெரியும் வளைகாப்பப்போ நம்ம காது குத்திக்கப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். தாய்மாமன் வீட்டு சீரில் இதுவும் ஒரு முக்கியமான ஒன்று. இதுக்கு வந்து நம்ம என்னென்னா, இப்போ அரிசியை நம்ம எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வெல்லத்தை வந்து நல்லா இடித்து நுணுக்கி அதை வந்து பாகு காய்ச்சிக்கணும். பாகு அதில் கம்பி பாகு அப்படின்னு சொன்னாங்க, அது வரணுமா வந்து அதை வந்து நம்ம கை விடாமல் அந்த அரிசியில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கை விட்டுச்சுன்னா வந்து கெட்டிமாயிடுமா, அப்புறம் வந்து அதை நம்ம பண்ண முடியாது, பொலன்னு ஆகிடும். நம்ம வந்து இருக்கலாக கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ளே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி செய்யறதுனா, இப்போ கை விடாமல் கிளறினதுக்கப்புறம் ஒரு முக்கோணம் மாதிரி ஷீட் இருக்கும், அந்த தாத்தா செய்கிறாங்க பாருங்கள். முக்கோணம் மாதிரி ஷீட்டில் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, நம்ம மத்து இருக்குல்ல அரிசிக்கு பருப்பு கடையிற மத்து, அது இருந்தாலும் ஓகே தான், இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டவங்க இப்படி தான் செஞ்சாங்க. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து இடித்து விட்றாங்க அந்த முக்கோணத்தில். ஏன்னா வந்து இதை நம்ம பிரிக்கணுமா, பிரிக்கக்குள்ளே பொலன்னு இருந்துச்சுன்னா வந்து பிரிக்கக்குள்ளே கொட்டிடும், நல்லா இருகலாக இருந்தால் தான் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் முக்கோணம் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இப்போ பண்ணுறாங்க பாருங்களேன்.